இன்னைக்கு நம்ம மக்கள் அந்த ரீல்ஸ போட்டு என்னென்ன பண்ணி கண்ட்ராவி பண்றானுங்க பாருங்க. எப்படி நாசம் பண்றானுங்கன்னு பாருங்களேன். நான் வந்து இப்ப எதேர்ச்சியா ஒண்ணு பார்த்தது தான் சொல்றேன். அதில வந்து ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு 5, 6 வயசு பிள்ள அது சொல்லுது. எங்க அம்மா வந்து எனக்கு எப்பவுமே என்ன சொல்லிக் குடுத்துருக்காங்கன்னா, நல்லபடியா பல் வெளக்கிட்டு, அதுக்கப்புறமா குளிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதனால எனக்கு எங்க அம்மாவ புடிக்கல. எங்க அம்மா வந்து எ பார்த்தாவே எனக்கு எரிச்சலா வருது. எங்க அம்மாவ மாத்திரணும். அப்படின்ற மாரி அந்த பிள்ளை சொல்லுதுங்க. இத வந்து வீட்டுக்குள்ள வந்து விளையாட்டா சொல்லிட்டு போனா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரி நீ விட்டுறலாம். ஆனா, யா எடுத்தது யாரு? மாப்பிள்ளை தான். அவன் வந்து வீடியோ எடுத்து அத வந்து ஆன்லைன்ல போட்டு விட்டுருக்காங்க. இது வந்து ட்ரெண்டா போகுது. நான் என்ன கேட்கிறேன், ஏன்டா இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாடா? இது இது வந்து அடுத்த தலைமுறைய நீங்க எந்த இதுக்கு கொண்டு போறீங்க? நாசமாக்க போறீங்களா? இப்படி தான் நீங்க நம்ம வந்து பிள்ளைய வளர்க்கிறதா? ஒரு ஒரு பிள்ளையும். ஸோ, அதனால கொஞ்சம் புரிஞ்சுங்க மக்களே. ஆனா உண்மையா சொல்லணும்னா, இதில நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அந்த கணவனுக்கு தான் வந்து அவன் வீட்டம்மா வந்து மாத்தணும்னு அவன் பிளான் பண்ணியிருப்பான் போல. அவனால டைரக்ட்டா பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணி, அந்த பிள்ளை மூலியமா வந்து சொல்லியிருப்பான் போலயோ! அப்படின்னு கூட எனக்கு கேட்க தோணுதுங்க. அதனால இந்த மாரியான விஷயங்கள இதெல்லாம் நம்ம பிரைவேட் விஷயம். பிரைவசியான விஷயங்கள முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துப்போம். அந்த சமூக வலைத்தளத்தில பதிவிட்டு, அது தேவையில்லாம அது யார் யாருக்கோ போய் பார்த்து, தேவையில்லாம நம்மள வந்து விமர்சிக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் சொல்லிக்கிறேங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்க. நம்ம சக்சஸ் அப்படிங்கிறது ஒண்ணு, அதுக்கப்புறமா நிம்மதிங்கிறது ஒண்ணு. பல பேர் என்ன பண்றான், சக்சஸ்ன்னு அதுக்கு பின்னாடியே ஓடி நிம்மதிய தொலைச்சிடுறான். அதனால நிம்மதி ஏன்னா சக்சஸ்ங்கிறது எண்டே ஆவாது கடைசி வரைக்கும். இட்ஸ் இட்ஸ் கன்டினியூயஸ் ப்ராசஸ் தான். அதனால சக்சஸ நம்ம அது சைட்ல போயிட்டே இருக்கணும். மனசு நிம்மதியா இருந்தா தாங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு. தேங்க் யூ.